கர்நாடக நிலச்சரிவின் துயரங்கள் தீரவில்லை. நேற்று வரை சரவணன் உயிருடன் வருவார் என்று காத்திருந்த அவரது குடும்பத்தாரிடம் அவரது உடல் பாகங்கள்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தற்போது கேரளாவைச் சேர்ந்த அர்ஜுன் உட்பட 3 பேரின் உடல்களை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன. உத்தர கன்னடா அங்கோலா ஷிரூரில் கடந்த 16ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 3 டிரைவர்கள் உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்தனர். இதுவரை 8 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. நாமக்கல்லைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவணனை மண் சரிவில் தேடி வந்த நிலையில் அங்கு உடலின் சில பாகங்கள் கிடைத்தன. அவற்றை அவரது தாயின் DNA-வுடன் ஒப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அவை சரவணனின் உடல் பாகங்கள் என்பது உறுதியாகின. இதனையடுத்து சரவணனின் உடல் பாகங்கள் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்ல தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. உயிரிழந்த சரவணன் உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று உத்தர கன்னடா மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பிரியா புதிய தலைமுறையிடம் தெரிவித்தார். கம்பெனி குவிக் பே இந்தியா லிமிடெட்னு ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் அவங்க டீம் நேத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ண போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பாயிண்ட்ல ஜாஸ்தி சிக்னல் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல ட்ரக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. அங்க நேவி டைவர்ஸ் ஸ்பீட் செக் பண்ணாங்க. கரண்டோட ஸ்பீடு இட் இஸ் மோர் தென் 6 knots. ஸோ அதனால அவங்களால ஜம்ப் பண்ண முடியலன்ட்டு இப்போதைக்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தேர் டூயிங் அ மீட்டிங் நேவில. தேர் ஹேவிங் அன் எக்ஸ்பர்ட் டிஸ்கஷன். ஒன்ஸ் தே கம் அப் நாங்க அப்டேட் பண்றோம். இல்லாட்டி இருந்தாலும் கூட கண்டினியூஸா நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து ஃபுல்லா ட்ரெட்ஜிங் கூட பண்ணிட்டோம். எங்க அந்த வீடு இருந்துச்சோ அங்க ஃபுல் கிளியர் பண்ணி செக் பண்ணிட்டோம். அங்க கூட எந்த பாடிஸும் இல்ல. இன்னைக்கு எங்க எம்எல்ஏ அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒரு ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு அது ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா அதை ஆங்கர் பண்ணிட்டு ஜம்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சஜஷன் கொடுத்துருக்காங்க. we are bringing that platform. அது ஒர்க் ஆச்சுன்னா we will continue. அர்ஜுனை மீட்க கோரி அவரது தாயார் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மாவட்ட நிர்வாகம் இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிறது. அர்ஜுன் உள்ளிட்ட 3 பேர் உடல்களை தேடும் பணிகளை கேரள மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் உள்ளிட்ட 2 அமைச்சர்கள், 1 நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளூர் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ലോകത്താകെയുള്ള മലയാളികൾ വലിയ പ്രയാസത്തോടുകൂടി ഈ വിഷയത്തെ ഉറ്റുനോക്കുമ്പോൾ അതിന് പരിഹാരം കാണാനുള്ള കൂട്ടായ ശ്രമമാണ് ഇതിനകത്ത് നടന്നിട്ടുള്ളത്. ആ ശ്രമം ഇനിയും തുടരും. കൂട്ടായി നിന്നുകൊണ്ട് എന്തൊക്കെ ചെയ്യാനാകും അതൊക്കെ ചെയ്യണം എന്നാണ് ഇപ്പോൾ ഞങ്ങൾ നിശ്ചയിച്ചിട്ടുള്ളത്. மீட்பு பணி நடைபெற்று வரும் இடத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. கேரளாவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் அர்ஜுன் உள்ளிட்ட 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படை, தீயணைப்புத் துறை என்று அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உள்ளூர் வாசிகளும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரோ உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களிடம் உதவி கேட்கப்பட்டிருக்கிறது. கங்காவலி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் காரணமாக மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது மாவட்ட நிர்வாகம். அதே நேரத்தில் இந்த மீட்பு பணி இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கர்நாடக மாநிலம் ஷிரூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.